Father, good afternoon, sir. இங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எக்ஸாமா? சமூக அறிவியல். கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு என்ன? கோசி. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம். பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை இந்தியாவிடமிருந்து எது பிரிக்கிறது? இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. சூப்பர். பகுதி 5க்கு மட்டும் பதில் சொன்னா போதும். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தில் 3 சர்வாதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஹிட்லர், முசோலினி, பிராங்கோ. பதுங்குகுழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? முதல் உலக போரில் அறிமுகம். போர் வீரர்கள் தங்களை பாதுகாக்க தோண்டிய குழிகள். தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகள் அசாம், திரிபுரா, நாகாலாந்து, தெற்கு மேகாலயா. நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி சொல்றது. நர்மதை, தபதி, மாயி, சபர்மதி. இந்தியாவின் 4 பருவ காலங்களை சொல்லுங்க. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று காலம். என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்னைக்கு? என்ன சப்ஜெக்ட் எக்ஸாமா? சமூக அறிவியல். சார் நீங்கள் சரியா? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். பீகாரின் துயர என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என அழைக்கப்படுகிறது. தீபகற்பம். பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. ஆனைமுடி. இந்தியாவின் வடக்கு தெற்கு பருவமா எத்தனை கிலோமீட்டர்? 3714. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம். பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை பிரிப்பது எது? இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். அடுத்து ஷார்ட் ஆன்சர் போமா? 3 கூட்டு நாடுகளின் பெயர்களை சொல்லுங்க. ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து. சூப்பர். தமிழ்நாட்டின் எல்லைகள்? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வங்காள விரிகுடா.